ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனசுல பட்டது சீரீஸ் 1. மனசுல பட்டதெல்லாம் வீடியோவா எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஷாப் விஜய் கார்டன் பூட்டிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்றேன். மனசுல பட்டது சீரீஸ் 1ல என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கன்சியூமர்ஸோட ஆண்டர்பிரினர்ஸ் தான் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ், ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய இருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா காலையில ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்ப டைம் சரியா 12:10 ஆகுதுன்னு நினைக்கிறேன். காலையில் ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து பில் ஆகுதோ இல்லையோ, நுழையிறவங்களாம் அவங்க ப்ராடக்ட் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, யூனிக்காக இருக்கு, ஐகானிக்கா இருக்கு, ஆன்டிக்ஸா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க யார்கிட்ட இருந்து இது பர்ச்சேஸ் பண்றீங்க? ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க இதெல்லாம் அசால்ட்டா கேட்குறாங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லா ஆண்டர்பிரினர்ஸ், எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் அப்படிதான் இருக்கா? இதை எப்படி ஃபேஸ் பண்றது? சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது தான் மெச்சூரிட்டியோட பீக் அப்படின்னாலும், டெய்லி இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஏன்டா என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எனிவே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க.